தொடர்ச்சியாக வக்ஃபு திருத்த சட்ட மசோதா ரொம்ப நீண்ட காலமாகவே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி பல திருத்தங்களை செஞ்சு மசோதாவே தாக்கல் ஆகிருக்கு. இதில் அப்படி என்ன தவறாக இருக்குது அப்படின்றது தான் பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வக்ஃபு வாரியத்திற்கான உரிமைகளை பறிப்பது, அவங்களுக்கான அதிகாரத்தை பறிப்பது, இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்தை கபலீகரம் செய்வது, ஏறத்தாழ 60% மேல சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இது நான் மட்டும் சொல்லல. சச்சார் இஸ்லாமியர்களை பத்தின ஒரு ஆய்வு செய்கிறார் இல்லையா? அப்ப சச்சாருடைய அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னா, தனிநபர்கிட்ட கொண்டு போய் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாங்க. இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, இதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல ஒரு மாவட்ட ஆட்சியரை கொண்டு வைக்கிறாங்க. சவுத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எப்படி இருப்பாங்க, நார்த்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எப்படி இருப்பாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இதே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் பாருங்க. லிமிட்டேஷன் ஆக்டை இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு வக்ஃபு சொத்துல ஒருத்தர் 12 வருஷம் இருக்காருன்னா, அவர் அந்த சொத்தை கொண்டு போய்க்கலாம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இந்த வக்ஃபு சொத்துல இருக்கு என்பதை புரிஞ்சுக்கணும். வானதி சீனிவாசன் அவங்க சட்டசபையில் பேசும்போது கூட இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததால தான் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போது மத உரிமைக்கான சட்டம், நீங்க அதில் சட்டத்தை கொண்டு வராதீங்கன்னு சொன்னோம். அப்ப என்ன சொன்னாங்க, நிறைய இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. முஸ்லீம் இளைஞர்களை கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய சட்டத்தை அது கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் நீர்த்து போகிற மாதிரி கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா, எல்லா நினைவு சின்னங்கள் இடத்துலையும் போய் இது இந்த கோயிலை இடித்து கட்டப்பட்டது, இதை இடித்து செஞ்சப்பட்டது, அதை இடித்து செய்யப்பட்டது என்று சொல்லி பிரச்சனைகளை உருவாக்க முடியும். ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்குது ஒரு 16 இடங்கள் இது மாதிரியான பிரச்சனை பண்ணியிருக்காங்க. 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு சட்டத்தை நான் திருத்துவதாக இருந்தாலும் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும், 2 திருத்தத்தை கொண்டு வரும். 44 திருத்தங்களை ஒரு சட்டத்தில் கொண்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சட்டத்தையே முழுமையாக மாத்திரம்ன்றது அர்த்தம். சட்ட திருத்தம் சொல்ல முடியாது, இது முழுமையான ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க. திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனை என்பது ஒரு வக்ஃபு போர்டு பிரச்சனை தான். அதை தமிழ்நாட்டில் இந்த பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஒரு அரசியலாக மாற்றணும்னு நினைக்குது. இந்த மக்களே என்ன சொல்றாங்க, இந்த தர்கா பல ஆண்டு காலமா இருக்கு, இங்க ஆடு கோழிகள் அறுத்து பலியிடப்படும் என்றதெல்லாம் தெளிவா சொல்றாங்க. இது யாரால நிறுத்தப்படுது என்று சொன்னால்